ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை தாங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய கோல்டு காயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து 1 கிராம் வந்து 10,000 தாண்டி போயிட்டுருக்கு. நம்மளோட சேனல்லே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து டெய்லியுமே வந்து தங்கத்தோட விலையை வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தங்கத்தோட விலையையும் வெள்ளியோட விலையும் சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சீக்கிரமாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். எத்தனை காயின்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். என்னென்ன காயின் வாங்கியிருக்கேன், எவ்வளோ கிராம்ஸ் வந்துச்சு, என்னென்ன ரேட்லலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நானே இந்த காயின்ஸ்லாம் எடுக்கும்போது அந்த பில்லெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கே வந்து பெரிய ஷாக்கு தான். ஏன்னா பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து அந்தளவுக்கு வந்து ஏறி இருக்குது. ஒரு டைம்லேயும் நம்ம காயின் வாங்கும் போதும் ரேட் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருந்திருக்கு. இப்போ ஒரு காயினாக நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வச்சு நான் வச்சுருக்கேன். நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் போது இந்த மாதிரி காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சிக்கு கூட நமக்கு வந்து தங்கம் வந்து எப்பயுமே கை கொடுக்கும். நம்ம வேறு ஒரு பொருள் வாங்கினா கூட ரீசேல் வேல்யூ இருக்காங்கிறது டவுட்டு தான். ஆனால் தங்கம் வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரீசேல் வேல்யூ உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு காயினாக பார்க்கலாம். கல்யாணில் வாங்கின காயினை வந்து உங்களுக்கு நான் வீடியோக்கு வச்சு பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இந்த காயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 கிராம் காயின். இது கல்யாணில் தான் வாங்கினேன். சில காயினுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா காயினுக்குமே நான் பில் வச்சுருக்கேன். சில காயினுக்குள்ள பில் மட்டும் உங்ககிட்ட நான் இப்போ காட்டுறேன். இது 4 கிராம் வந்தது. கும்பகோணம் போயிருக்கும்போது நாங்கள் வந்து வேறு ஒரு வேலையாக போனோம். சரி, அந்த டைமில் காசு இருந்தது, கல்யாணம் பக்கத்தில் இருந்ததுனால சரி காயின் வாங்கி வைக்கலாம். எப்போல்லாம் காசு இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி காயினில் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நான் வந்து பட்ஜெட் வீடியோவுமே அப்லோட் பண்ணிட்டு வரேன். மாதம் மாதம் எப்படிலாம் பணத்தை சேமிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் நான் தரேன். கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து பணத்தை சேமிக்க முடியும். தங்கம் வந்து இனிமேல் வாங்கவே முடியாது போல், அந்த அளவுக்கு ரேட் வந்து ஏறிடுச்சு. உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை பணத்தை சேர்த்து இந்த மாதிரி காயின் வாங்குங்க. இல்லாட்டி தங்க நகை சேமிப்பு திட்டத்துலலாம் இணைஞ்சு நீங்கள் வந்து தங்கத்தை வாங்குங்க. அப்படி வாங்கினா தான் வாங்க முடியும் போல். இந்த காயின் வந்து 4 கிராம் வந்தது கரெக்டாக. இதுக்கான பில் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அமௌண்ட் வந்து பாருங்கள். அப்போ வந்து நான் வாங்கும்போது இது 2024 11வது மாதம் அந்த மாதிரி டைமில் தான் நான் வாங்கினேன். 2024 எண்டில், அதாவது டிசம்பர், அந்த மாதிரி நவம்பர் டிசம்பரில் வாங்கும்போது 7,110 ரூபா தான் இருந்துச்சு. டோட்டலாக எனக்கு வந்து உங்கள் 2% வந்து வேஸ்டேஜ் எல்லாம் போக ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டினேன் அப்படின்னா 29,580 ரூபா கொடுத்து இந்த காயினை வந்து வாங்கினேன். அடுத்தது நம்ம வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கின காயின் பார்க்கலாம். அது வந்து 2 கிராம் காயின். இது உங்களுக்கு வீடியோ பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இந்த காயின் வந்து 2 கிராம் வந்து வாங்கினேன். இந்த காயினுமே வந்து அப்பப்போ நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் வந்து சேமித்து வச்சுருந்து தான் இந்த காயினை வந்து வாங்கினேன். ஹஸ்பண்டும் அப்பப்போ காசு தருவாங்க. அதேமாதிரி பட்ஜெட்லேயுமே நான் பணத்தை வந்து சேமிப்பேன். நான் அதிகமாக வந்து வீண் செலவே எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்குவேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தான் வந்து காயின்ஸ்லாம் வந்து சேமிக்க ஆரம்பித்தேன். இந்த காயின் வந்து இந்த காயின் வந்து 2 கிராம் வந்துச்சு கரெக்டாக. 2 கிராம் காயின் இது. இதுக்கான பில் என்கிட்ட இல்லை. என்கிட்ட எந்த பில் இருக்கோ அதை மட்டும் நான் உங்ககிட்ட இப்போதைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பில் வச்சுருக்கேன், பட் ஆனால் சில பில் தான் இப்போதைக்கு என் கையில் இருக்குது. அதை மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 கிராம் வந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே லோக்கல் ஷாப்பில், இது வந்து நாங்கள் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஏஎஸ்சின்ற கடையில் வந்து வாங்கினோம். இதுவுமே வந்து ஒரு 2 கிராம் காயின் தான். 916 காயினு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் 916 காயின் தான் வாங்குவோம். இது ரெண்டுமே வந்து ஒரு கடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஏஎஸ்சி. மேக்ஸிமம் வந்து நாங்கள் ஏஎஸ்சியில் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நாங்கள் இருக்க அந்த லோக்கல் ஷாப்பில்
எங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலான கடைகளில் வந்து 2%லேருந்து 5% வரைக்கும் காயின்ஸுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. சில கடைகளில் அந்த பெரிய கடைகளில் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமு அந்த மாதிரி அவங்க வந்து ஆஃபர் தந்தால் தான் உண்டு. இல்லாட்டி நம்ம நார்மலாக போய் வாங்குகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. பட் இந்த கடையில் வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஏஎஸ்ஏ கடையில் வந்து நான் வாங்குவேன். இந்த 3 காயின் வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காரைக்காலில் இருக்க பிஎஸ்ஆர்ன்ற கடையில் வந்து நான் வாங்கினேன் இந்த 1 கிராம் காயினு. இது வந்து வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து 5000 சொச்சம் தான் இருந்துச்சு இந்த காயின் வந்து வாங்கும்போதும். உங்ககிட்ட வந்து அதுக்கான பில் என்கிட்ட இருக்குது, நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள் அதுக்கான பில் நாங்கள் இந்த பாருங்கள் 2023 2/5/2023 அன்றைக்கி வாங்கும்போது 5615 ரூபா தான் இருந்தது இந்த காயின் வாங்கும்போது. டோட்டலாக ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 5800 கொடுத்து இந்த 1 கிராம் காயினை வாங்கினேன். இப்போ 1 கிராம் காயின் எவ்வளோ இருக்குது? 10,000, டபுள் த மடங்கு வந்து ரேட் அதிகரிச்சிருச்சு இந்த 2 வருஷத்துலேயே. அதனால் தங்கம் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலீடு வந்து பண்ணுறது வந்து தங்கத்தில் வந்து கண்டிப்பாக நமக்கு பலன் தரக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ இல்லையோ தங்கத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான்லாம் இந்த காயின் வாங்கும்போதெல்லாம் இது 10,000 வந்து போகும் 2 வருஷத்தில் அப்படிலாம் நினச்சே பார்க்கல. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து ஏறிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து இந்த பண்டு தீபாவளி பண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தீபாவளி பண்டு வந்து போன வருஷம் வந்து போடும்போது 1 கிராம் காயின் வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு வீடியோவில் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இந்த காயின் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு இந்த 1 கிராம் காயின் அந்த பண்டில். இதுவும் 916 தான். நீங்களும் வந்து பண்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி காயின் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் 1000 ரூபா மாதம் கட்டினேன், 12,000 ரூபா. இது இல்லாமல் மளிகை ஜாமான், வெடி, அது இதுன்னு எல்லாமே கொடுப்பாங்க. அப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து போன வருஷம் அவங்க கொடுக்கும்போது அந்த டைம்லேயே 6000 சொச்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இதை நான் கொண்டு போய் வந்து இன்வெஸ்ட் பண்ணாவோ இல்லை நான் சேல்ஸ் பண்ணாலுமே எனக்கு லாபம் தான். ஏன்னா 10,000 கிட்ட போயிருச்சு. அதனால் வந்து காயின் கொடுக்குறதுனால தான் நான் அந்த பண்டிலே வந்து ஜாயின் பண்ணேன். இது வந்து அந்த 1 கிராம் காயினு. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது காயின் வந்து இன்னொரு காயின் இருக்குது. இது வந்து பீமாவில் வாங்கினேன். இது வந்து திருச்சி போகும்போது காயின் வாங்கலான்னு சொல்லிட்டு அமௌண்ட் அப்போ கையில் இருந்துச்சு. சரி காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயின் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 கிராம் காயினு. உங்களுக்கு வீடியோவில் பக்கத்தில் வச்சு காட்டுறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த காயினுமே வந்து வாங்கும்போது ரேட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கான பில்லும் என்கிட்ட இருக்குது. இப்போ பில்லில் காட்டுறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக 2 கிராமை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது 1.990 மில்லிகிராம்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ வந்து கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் அப்போ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. கோல்டு ரேட் பாருங்கள், அப்போ வந்து 7215 ரூபா தான் இருந்துச்சு இந்த காயின் வந்து வாங்கும்போது. ரேட்டு வந்து அப்படியே ஏறுனா கூட ஒரு எவ்வளோ சொல்கிறது, அந்த அளவுக்கு ரேட்டு வந்து ஏறிட்டே இருக்குது. மாதம் ஏறுது. சொல்லப்போனால் 7215 ரூபா தான் இருந்தது இந்த காயின் வாங்கும்போது. இது வந்து பீமாவில் வாங்கினது, திருச்சி பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது என்னென்னா, இப்போ காயின் வந்து எப்போ வாங்கினாலும் அவங்கக்கிட்ட வந்து வேஸ்டேஜ் எதுவுமே போடவே மாட்டேன்னு சொன்னாங்க. அதாவது மற்ற கடைங்களெல்லாம் பெரிய ஷாப்பில் இப்போ ஜிஆர்டி அந்த மாதிரி பெரிய ஜுவல்லரி ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து போடுவாங்கள்ல. இந்த பீமாவில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து கிடையாதுன்னு சொன்னாங்க. வேஸ்டேஜ் எப்போயுமே கிடையாது. எப்போ வந்தாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும் போட்டு அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதுக்கு நீங்கள் காயின் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. வேஸ்டேஜ் நமக்கு ஒரு 3% வரைக்குமே 1 கிராமுக்கு வந்து நமக்கு லாபம் தான் கிடைக்குது. அதனால் இதுக்கும் எனக்கு வந்து அவங்க அன்றைக்கான கோல்டு ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான் கொடுத்து இந்த காயின் வந்து நான் வாங்கினேன். பீமாவில் வந்து நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்குமே நான் வந்து அந்த லாங் வீடியோ லிங்க் வந்து நான் கீழே வந்து தரேன். ஃபஸ்ட் கமெண்டில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த அட்வான்ஸ் புக்கிங் பண்ணும்போது உலக சேமிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு ஒரு 3 டேஸு. அந்த டைமில் நாங்கள் ஜாயின் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு 200 மில்லிகிராம் வந்து காயின் வந்து பீமாவில் கொடுத்தாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த காயின். நாங்கள் அதில் ஜாயின் பண்ணதுனால
எங்களுக்கு வந்து கிடச்சது. இதுவுமே உங்களுக்கு நான் வீடியோவுக்கு வந்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 200 மில்லிகிராம் காயின் வந்து கிடச்சிச்சு. குட்டியாக தான் இருக்கும். இந்த காயின் தான் அது. இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்பப்போ வந்து காயினை வந்து சேமித்தது. இதெல்லாம் தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்க கோல்டு காயினு. இது எல்லாமே நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வந்து சேமிச்சிருக்கேன். இதை வந்து நான் கொடுத்துட்டு நகை செய்கிற ஐடியாலாம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மற்றவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.